50% தான் பண்ணுறேன். ஆனால் எங்களுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா 100% கலெக்ஷன் தேவை. நீங்கள் 100% கலெக்ஷன் தேவைங்கிறதுனால ஆனால் நாங்கள் இந்த கம்பெனி இருந்து தூக்குறோம்னு சொல்லி அதில் இருந்தும் என்னை வந்து என்ன பண்ணாங்கன்னா டெர்மினேஷன் பண்ணாங்க. பாருங்கள், வேலைக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷ காலகட்டத்துக்குள்ளே நடக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிட் எப்படி சொல்கிறது, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சக்ஸஸ்ங்கிறத எதிர்பார்த்ததே கிடையாது. அது என்னை தேடி வரவும் வராது. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா புல்டோசரால் தாக்கப்பட்டான் இவன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள். அண்ட் தென் மறுபடியும் முயற்சி கைவிடாமல் மறுபடியும் போய் சென்னைக்கு போனேன். சென்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா போயிட்டு நீங்கள் அதுவும் ஒரு கதை. எப்படி கதைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோரும் எப்படி வேலை தேடிங்க, உங்கள் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி வச்சு இது பண்ணுங்க. நான் எப்படி என்னோடய வேலையை தேடினேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இருக்கிற கான்டாக்ட் எல்லாருக்குமே வந்து நான் ஃபோன் அடித்தேன். என் கான்டாக்டில் ஒரு 200 கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவன், ஏரியாவில் பழகினவன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நம்பர்லாம் வாங்கி இந்த மாதிரி எனக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இருக்கான்னு சொல்லி கிட்டத்தட்ட 200 கான்டாக்டில் ஒரு 100 கான்டாக்ட் அடித்தேன். 100 கான்டாக்ட் அடித்ததுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் நானும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ இப்போ தான் அட்டன் பண்ணியிருக்கேன், அவங்க என்னை சென்னை கூப்பிட்ருக்காங்க, நீயும் சேர்ந்து வரியா, போவோம், அவங்க ஆள் எடுறதா கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, நீ வரியான்னு சொல்லி கேட்டான். நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பசியில் கிடந்தவங்களுக்கு பழைய சோறும் புளியாருன்னு இருக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நமக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா இல்லை வேலை இல்லைங்கன்னா நானும் உடனே வீட்டில் சண்டை போட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கெலாம் போகக்கூடாது அந்த மாதிரி சொன்னாங்க. நான் போவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி வேலைக்கு போய் வேலைக்கும் போயிட்டு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலைக்கு போகிறேன். அங்கேயும் போனால் ஒரு 3 மாதம் கெட்ட பேர், ஒரு பெரிய ஒரு பேட் நேம் எடுத்தேன். பேட் நேம்னா அது பொம்பளை சகோதரர் இல்லை, அந்த ராங் கமிட்மெண்ட்னால பேட் நேம்லாம் நிறைய எடுத்தேன், நிறைய லேர்ன் பண்ணேன், நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு 2.5 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சேல் எக்ஸிக்யூட்டிவ் சீனியராக கொடுத்துட்டாங்க. எனக்கு கீழே ஒரு 4 பேரை கொடுத்தாங்க, டீம் ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே கரெக்டாக எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. நான் அதான் சொன்னேன் தெரியுமா, லைஃப்பில் எனக்கு எப்போவுமே எந்த விஷயமே நல்லது நடக்காது அப்படின்னு சொன்னேன் தெரியுமா. அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நல்லது எதுவுமே நடக்கலை. என்ன நடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் என்னோடய ஜாப் அங்கேருந்து வேலையை நான் வீணுக்குன்னு விட்டுட்டு சென்னைக்கு இல்லை, சென்னையிலேருந்து யாராவது சென்னையிலேருந்து ஜாப்பை விட்டுட்டு நேட்டிக்கு வருவாங்களா, நான் வந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க இது வீட்டில் இருக்கிறவங்க. அங்கே இருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வா ஒரு 5000 10,000 சம்பளம் வாங்கு போதும், நம்ம என்ன அவ்வளோவா செலவழிக்க போகிறோம்